திரும்பவும் போய் திரும்பவும் தேவியை கூப்பிடுறாரு, அம்மா வாம்மா இப்போ மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு. தேவி என்னடா அது இப்போ தான் அவர் போனார், மறுபடியும் வந்து விளையாடலான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு யோசனையோடய வராங்க. வந்து சரி வாங்க உட்காருங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தலைகீழாக நடக்குது. சிவபெருமான் ஒரு முறையும் அவருக்கே வெற்றி கிடைக்குது. உடனே பார்வதி தேவி யோசனையிலே இருக்காங்க. உடனே கேட்குறாரு சிவபெருமான், என்னம்மா ஏம்மா யோசனையாக இருக்க அப்படின்னு. உடனே இல்லை, முதல்ல வந்து வெற்றி எனக்கு கிடச்சிச்சு, இப்போ மறுபடியும் வாமா விளையாடுவோன்னு கூப்பிட்டீங்க, நானும் வந்து விளையாடிட்டு இருந்தேன், பார்த்தா இப்போ வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்குது, இது என்ன விளையாட்டு இந்த பகடைக்காய், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையே ஒரு மாயை தான், அதில் இந்த பகடை விளையாட்டு மட்டும் என்ன, இதுவே ஒரு மாயை தான், பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே தேவி சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க, எல்லாமே வாழ்க்கையிலையும் எல்லாமே மாயை கிடையாது, நிறைய உண்மையான விஷயங்கள் இருக்குது, அதனால பொதுவாக இந்த மாதிரி வார்த்தையை குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி வர ஆரம்பிக்குது. உடனே சிவபெருமான், இல்லை இல்லை எல்லாமே வந்து மாயை தான், நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன தெரியும், எல்லாமே மாயை தான், நம்ம இருக்கிற இடம்லேருந்து எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டுறார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்வதி தேவிக்கும் வந்துடுச்சு, என்ன சொல்கிறீங்க, என்ன வார்த்தை சொல்கிறீங்க, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் மறுபடியும் சொல்கிறாரு, இதில் என்னம்மா உனக்கு, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, உணவை மாயைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்னம்மா பண்ணுறது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, சாபம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்போ உணவுலேருந்து எல்லாமே மாயைன்னு சொன்னீங்களோ, நீங்கள் சொன்ன அத்தனையுமே மாயையாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சிட்டு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க.